6வது படிக்கிறியா 400 ரூபாய், 7வது படிக்கிறியா 450 ரூபாய், 8வது படிக்கிறியா 500 ரூபாய், 9வது படிக்கிறியா 550 ரூபாய், 10வது படிக்கிறியா 600 ரூபாய். எதுக்கு இந்த காசெல்லாம் அரசாங்க பள்ளியில் வாங்குறாங்க? திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸ்கூலில் ஒரு மாணவர்கிட்டையும் இந்த மாதிரி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பாத்ரூம் கூட சரியில்லை சார், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் வந்து கதறுது, சுத்தமாக நல்லா இல்லை, தண்ணி ஊற்றி மெயின்டைனே பண்ணுறதில்ல. எங்ககிட்ட 500 ரூபாய் கேட்குறாங்க, 700 ரூபாய் கேட்குறாங்க, 600 ரூபாய் கேட்குறாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரியா, தயவு செய்து டிவிக்கு அரசாங்கம், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரியா, நான் உங்கள் ஆட்சியை என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன், நல்லா பண்ணுறீங்க. இது உங்கள் கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கோம். தயவு செய்து உடனடியாக இந்த ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து விசாரணை நடத்தணும். நான் இந்த வீடியோவை சிஎம் செல்லுக்கும் அனுப்பியிருக்கேன். சரியா, மற்றவங்களுக்கு ஒரு சில அதிகாரிகளாக அனுப்பிச்சிருக்கேன். உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்க பள்ளியில் எதுக்காக இவங்க 500 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க? இங்கே ஏற்கனவே விவசாயிகள் தண்ணி இல்லாமல் வெயிலில் லோல் பட்டு லொங்கழித்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் 500 எடுத்துகிட்டு வா, 600 எடுத்துகிட்டு வா, 700 எடுத்துகிட்டு வா, டெய்லி அந்த பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறீங்களே அரசாங்க பள்ளியில். யாருக்கு போகுது இந்த காசு? சரியான நீதி விசாரணை வச்சு இது யார் இந்த காசை வசூல் பண்ணன்ற உடனடியாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது தான் என்னோடய வேண்டுகோள். உடனடியாக இந்த டிவிக்கு அரசாங்கம் செய்யுன்ற எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. ஏன்னா பல இடத்துல ஊழலை ஒழிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே உங்கள் ஆட்சியை நான் குறை சொல்ல மாட்டேன், தப்பு பண்ணால் கண்டிப்பாக சொல்லுவேன். உடனடியாக இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தாண்டிப்பாடியில் இருக்க அரசாங்க பள்ளியில் செக்கிங் பண்ணி எதுக்காக இந்த பணம் வசூல் பண்ணான்னு நீங்கள் தீர விசாரித்து இதுமாரி நடவடிக்கைன்றது எனக்கு வேண்டுகோள். தயவு செய்து மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் லஞ்ச பணம் கொடுக்கூடாதுன்னு. அரசாங்க பள்ளியில் 1 ரூபா கூட வாங்க யாருக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது, நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது, போய் பாருங்கள், பிள்ளைங்களோட ஒரு பாத்ரூமும் ரொம்ப மோசமாக இருக்குது. போய் அங்கே ஹெட்மாஸ்டர் இருப்பார், டீச்சர்ஸ் இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும். நான் இந்த வீடியோவை முதலமைச்சர் செல்லுக்கும் அனுப்புகிறேன். நன்றி.